அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முட்டை மசாலாவும் மாங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம். முட்டை மசாலாவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போனால். வெல்கம் டு ஷிசாஸ் கிச்சன். பேன்னு கடாய் எதுனா ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆனது 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதே உளுந்த பருப்பும் நம்ம கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனது, ஏன்னா ஆயில் மேலே தெரிக்கும். கடலப்பருப்பும் உளுந்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாயும் காய்ந்த மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட காய்ந்த மிளகாய் மட்டும்தான் இருக்குது, அதனால் ஒரு 6 காய்ந்த மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலையை நான் பச்சை வேர்க்கடலை எடுத்து வறுத்து எடுத்துருக்கேன். எடுத்து வச்சுட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தோலோடு வேணால் கூட அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதே நம்ம இப்போது மாங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் நான். புளிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 kg ரைஸ்க்கு நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். நல்லா புளிப்பாக இருந்துச்சு, அதனால் ஒன்றே போதும்னு நான் எடுத்திருக்கேன். சில மாங்காய் வந்து புளிப்பாக இனிப்பாக 2 சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் தான், அவ்வளோதான். இப்போ நம்ம சூடான சாதம் சேர்க்குறனால நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் சாதத்தை சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து சூடு இல்லாமல் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா சாதம் வந்து நீங்கள் சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ அவ்வளோதான். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி கூட இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும். பச்சை மிளகா ஃப்ளேவர் கூட நல்லா இருக்கும். இப்போ குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நான் சேர்க்கலை, இல்லைன்னா சேர்த்துருப்பேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னே நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா சாதத்தில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு மாங்காய் சாதம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம முட்டை மசாலா செய்யலாம். முட்டை மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூன் முழு மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு காய்ந்த மிளகாய். காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். துருவலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா ஸ்மெல் வரும் தேங்காய் வறுக்கும்போது. அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து சிக்கனில் நேற்று செய்திருந்தேன். அதை முட்டையில் செய்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் செய்து காமிச்சிருக்கேன். மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளியை எடுத்து நான் இந்த மசாலாவிலே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நாளாக என் வீடியோவெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, புதுசாக யாருன்னா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, நான் கண்டினியூவாக வீடியோ போடுறேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. கொஞ்ச நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் போடல. இதுக்கு மேலே நான் கண்டினியூவாக போடணுன்னு நினைக்கிறேன். எனக்கு துவா செய்யுங்க. நான் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. நல்லா வதங்கின அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோலையா பேஸ்ட்டை அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம்லாம் உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக மசாலாலாம் நின்று இருக்கு இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் 1/4 கிளாஸை விட கம்மியாக நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை நல்லா அவிச்சு வச்சுட்டு நீங்கள் முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம், நடுவில் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை மாதிரி நடுவில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உடையாத மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க. முழுசாக போட்டிங்களா பரவாயில்ல, இந்த முழு முட்டைக்கு நடுவில் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அது மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் வந்து நான் செய்யும்போது தக்காளி ஆட் பண்ணல, டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக வந்தது. நான் அதை கூட ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். முட்டை மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிடுங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மாங்காய் சாதம் முட்டை மசாலாலாம். எனக்கு நானே வச்சுக்கிட்ட காம்பினேஷன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு ரெசிப்பியில் நான் சந்திக்கிறேன்.